வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்ப தான் முறையா நம்ம சேனல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத பத்தி பார்க்க போறோம்னா, கிராம சபைய பத்தி ஒரு அப்டேட் பார்க்க போறோம். வருகிற அக்டோபர் 2 வந்து தமிழகத்தில இருக்கிற 12,500 கிராம ஊராட்சிகள்ல வந்து கிராம சபை நடைபெறும். கிராம சபைக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுழற்சி முறையில எல்லா வார்டுலயும் நடத்தணும். அந்த ஊராட்சியில இருக்கிற எல்லா வார்டுலயும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மதச்சார்பற்ற இடத்தில் நடத்தணும். கோயில் வளாகம், அது மாரி மதச்சார்புள்ள இடங்கள்ல கிராம செயலகம் கிராம சபை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அ தமிழக அரசு வந்து ஒவ்வொரு கிராம சபைக்கும் வந்து ரூ. 5,000 வந்து பணம் குடுக்குறாங்க. கிராம சபை வந்து சிறப்பா நடத்தணும்னு சொல்ட்டு. இதெல்லாம் ஜெனரல் அப்டேட். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2க்கு கருப்பொருள் அஜெண்டா வந்து வெளியிடுவாங்க. அந்த கருப்பொருள்ல இருக்கிறது சம்மந்தமா வந்து கொஸ்டின் நீங்க கேட்கலாம் கிராம சபையில. அது மட்டும் இல்லாத விபிடிபி, ஜிபிடிபி மூலமா வந்து கிராம வளர்ச்சி திட்டங்களுக்கு அங்க இருக்கிறவங்க வந்து பரிந்துரைகள குடுக்கலாம், தீர்மானமா குடுக்கலாம். அ ஏதாவது அ வேணும்னா, அது மனுக்களா வந்து குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பணித்தள பொறுப்பாளரா பணிபுரிய விண்ணப்பிக்கிறோம் அப்டின்னா, அதுக்கும் வந்து கிராம சபையில மனு குடுத்தா, அது வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. இந்த மாரி எல்லாம் கிராம சபையில ரூல்ஸ் பிரகாரம் நடக்கும். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.